இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்த்து தான் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த மானியம் வாங்குறதுக்கு என்ன வழிமுறைங்கிறது இன்னும் நெறிகாட்டு முறை வரல. அதனால் அப்படியே நான் போன மாதம் எனக்கு 10,000 யூனிட்டு, இப்போ 15,000 யூனிட்டுன்னு ஒரு ஹோட்டல்காரங்க போகிறாங்கன்னு வைங்க. அவங்க ஏசிக்கு ஓட்டினாங்களா இதுக்கு பண்ணாங்களான்னு யாருக்கு தெரியும்? மழை வெள்ளம் பாதிப்பு வரும் பொழுது வீடு வீடாக போய் கணக்கெடுத்தாங்க. எங்கள் வீடு கூட வந்தாங்க. உங்களுக்கெல்லாம் 2,000 ரூபாய் உரிமை தொகை ஏதாவது ஒரு நிவாரணம் தரப்போகிறான்னு லிஸ்ட் எடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் யாரும் பணத்தை கண்ணில் பார்க்கல. அது மாதிரி இதுவும் ஒரு அறிவிப்பாக இருக்கலாம். ஈரானுக்கு போகக்கூடிய பொருட்களை நீங்கள் அஃபிஷியலாக துபாயிலேருந்து அனுப்பலாம். ஜபல் அலி போர்ட்லேருந்து பந்தராபாஸ் போர்ட்டுக்கு போய்கிட்டு தான் இருந்தது. அதனால் எப்பயுமே யுஏஇக்கும் ஈரானுக்கும் ரொம்ப சுமூகமான ஒரு உறவு, பரஸ்பர நல்லுறவு இருந்தது. அவங்கள தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் பொதுமக்கள் யாருக்கும் அவங்க மேலே ஒரு நட்போ கிடையாது. ஆட்சியாளர்களும் பெரும்பாலானவர்களுக்கும் அவங்களை பிடிக்காது. குறிப்பாக சவுதியில் இளவரசர் இருக்கார் MBS, அவருக்கு அமெரிக்காவில் கண்டாலே பிடிக்காது. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் திரு பிரபாகரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம எழுத்தாளர் அப்படின்லாம் பேசுகிறோம். இதை தாண்டி சர்வதேச அளவில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற தொழிலை நீங்கள் பல வருஷமாக செய்துட்டு இருந்தீங்க, செஞ்சிட்ருக்கிறவங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம், இப்போது கேஸ், பெட்ரோல் இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறதுக்கு ஈரான் போர் ஒரு காரணமாக இருக்குது. இதை நம்ம ஈரான் போர்னு சொல்கிறத காட்டிலும் இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து நடத்துகிற ஒரு போராகவும் இருக்குது. இன்னைக்கு என்ன ஸ்டேஜில் இது இருக்குது சார்? நீங்கள் கேஸ் பிரச்சனையை கேட்குறீங்களா, போரை கேட்குறீங்களா? இல்லை, எங்களுக்கு கேஸ் பிரச்சனை. அங்கே போர் நின்னா கேஸு பெட்ரோல் ஈஸியாக கிடைச்சிடும். அதாவது க்ரூடு அதிகமாக நிறைய இடத்துல நம்ம வாங்கிடலாம். கச்சா எண்ணெய் உலகம் முழுக்க, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய வளைகுடா நாடுகளில் கிடைக்கலன்னா கூட நம்ம நேரடியாக ரஷ்யாவில் வாங்கலாம். நார்த் சீயில் பிரெண்ட் க்ரூடுன்னு சொல்கிறது அங்கே வாங்கலாம். வெனிசுலாவில் வாங்கலாம். யூஎஸ்ஏல வாங்கலாம். மலேசியா, இந்தோனேஷியா நமக்கு பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுடைய ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவு ரொம்ப 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 குறைச்சல். அதனால் அதை நம்ம வாங்கி பிரயோஜனம் அவங்களுக்கே கொடுக்கறதுக்கு அதிகமாக இருக்காது. ஆனால் கேஸ் அப்படி இல்லை. 2 பெரிய சப்ளையர்ஸ்னால் 2 பேர் தான். ஒன்று கத்தார், இன்னொன்று ரஷ்யா. ஸோ கத்தாரில் தான் நம்ம இத்தனை காலம் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு கச்சா மாதிரி வேறு நம்ம அமெரிக்காலேயே அங்கேருந்தெல்லாம் வாங்கினோம்னா இது கட்டுப்படி ஆகாது. வாங்கவும் போது அவங்கள்ட்ட அவ்வளோ குவான்டிட்டி கிடையாது. அடுத்தது இப்போ நம்ம ரிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம இதுலேயே இப்போ ரிலையன்ஸ் ரிஃபைனரி இருக்குது, நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குது. ரிஃபைன் பண்ணும் பொழுதும் இந்த கேஸ் ஒரு ரா மெட்டீரியலாக கிடைக்குது, ஒரு பை ப்ராடக்டாக கிடைக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கிடைக்கும். பெரும்பாலானது கத்தாரில் வர்றது இப்போ வராது போயிடுச்சு. ஸோ நமக்கு இன்றைக்கி வாங்கக்கூடிய ஒரே இது ரஷ்யாவில் வாங்கலாம். நேற்று செய்தி என்னென்னா 2 கப்பலை இந்த கேஸ் டேங்கர்ஸை இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ், அதை தாண்டி வர்றதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. ஒரு கப்பல் ஏற்கனவே பாம்பேயில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு முடிச்சாச்சு. இன்னொரு கப்பல் நாளைக்கு பர்த் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆகையினால் இது கரெக்டாக இருக்குமே ஒழிய நம்ம எப்பயும் போல் ரொம்ப ஃப்ரீயாக கேஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. ஆனால் மாதம் ஒரு சிலிண்டருங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். மாதம் ஒரு சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ், ஹோட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்க்கான யூசேஜ் சிலிண்டர்ஸ். ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வரத்து குறையும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை நமக்கு இன்னும் கொஞ்சம் கப்பல்களை அனுமதிச்சாங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இல்லாட்டி கொஞ்சம் இப்போ நமக்கு வரக்கூடிய செய்தி எப்படி இருக்குன்னா, எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் யூஸ் பண்ணுங்க, அதுக்கு மானியம் கொடுக்குறோம். இன்னும் சில மாநிலங்களில் வரக்கூடிய செய்தி, நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறதுக்கே மானியம் கொடுக்குறோம், இந்த மாதிரி செய்யலாம். அப்போ இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற ஒரு அச்சம். இல்லை, இதெல்லாம் எலெக்ஷன் ஸ்டண்ட். எல்லா மாநிலத்திலும் சொல்ல எனக்கு தெரிஞ்சு இது 2 பேர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் முதலமைச்சர் பண்ணியிருக்கிறாரு. அதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்தம் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டிக்கு 2 ரூபா மானியம் கிடையாது.
போன மாதம் நீங்கள் எவ்வளவோ இந்த மாதம் அதை விட எவ்வளவு வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான். அதனால் அதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து தான் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த மானியம் வாங்குறதுக்கு என்ன வழிமுறைங்கிறது இன்னும் நெறிகாட்டு முறை வரல. அதனால் அப்படியே நான் வந்து போன மாதம் எனக்கு 10,000 யூனிட்டு, இப்போ 15,000 யூனிட்டுன்னு ஒரு ஹோட்டல்காரங்க போகிறாங்கன்னு வைங்க, அவங்க ஏசிக்கு ஓட்டினாங்களா இதுக்கு பண்ணாங்களான்னு யாருக்கு தெரியும்? எப்படி அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க? அது கையில் காசு வந்தால் தான் உண்மை. ஏன்னா நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மழை வெள்ளம் பாதிப்பு வரும்பொழுது வீடு வீடாக போய் கணக்கெடுத்தாங்க. எங்கள் வீட்டு கூட வந்தாங்க, உங்களுக்கெல்லாம் 2,000 ரூபாய் உரிமை தொகை ஏதோ ஒரு நிவாரணம் தரப்போகிறான்னு லிஸ்ட் எடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் யாரும் பணத்தை கண்ணில் பார்க்கல. அது மாதிரி இதுவும் ஒரு அறிவிப்பாக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஜஸ்ட் ஒரு தான் அறிவிப்பு தானே சார். இப்போது சார் நீங்கள் இந்த பில்லு வந்து கட்ட முன்னால் எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிடும், கவலையப்படாதீங்க. சார் இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானில் பழையபடியும் தாக்குதல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குல்ல சார்? ஆமாம். அப்போ இன்னும் அந்த ஃபைட் இன்னும் சீரியஸாக தானே ஆகும். அவங்க இப்போ ஈரான் மேலே ஒரு இன்னும் ஈரானை முழுமையாக அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறாங்களா? அப்படி நினச்சி தான், அதாவது அழிச்சிடணும்னு எந்த நாட்டையும் அழிக்க முடியாது. என்ன நாட்டை எப்படி அழிப்பீங்க? இருக்கிற எல்லா மக்களையும் அழிக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசை வேணால் மாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சியை எடுத்திருக்கலாம். இந்த முறை வந்து ஈரான் வந்து ஒரு ரொம்ப பழமையான 5000 வருட பழமையான ஒரு பாரசீக பண்பாட்டின் அடிப்படையில் வந்தோம்ங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. எப்படி நிரூபிக்கிறாங்க? அதப்போ பொதுவாக அமெரிக்காவுக்கு ஒரு மனநிலை என்னென்னா, ஆசியர்கள் எல்லாருமே முட்டாள்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற நாடுகள்லாம் ரொம்ப பின்தங்கிய நாடுகள், அவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு மனநிலை தான். அந்த பகுதியில் இருக்கிறதுலே புத்திசாலி நாடுனா இஸ்ரேல் மட்டும்தான். இப்படின்னு இருந்ததெல்லாம் இந்த போரில் முதல் முறையாக ஈரான் தகர்த்திருக்கிறது. அவங்களுடைய அந்த ஏவுகணையை வச்சு செய்கிற பெரிய எதிர்ப்பை இவங்க சின்ன ட்ரோனை வச்சு சமாளிக்கிறாங்க. அவங்களுடைய அது நம்ம எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், அதை நம்ம திருப்பி பேச வேண்டியதில்லை. ஒரு $5000 ட்ரோனை அனுப்பி $2 மில்லியன் அளவுக்கு மதிப்புள்ள அந்த பேட்ரியட் மிசைலை வீணடிக்கிறாங்க ஈரான். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தாங்கன்னா 2 நாள் 3 நாளைக்கு மேலே ஈரான் தாக்கு பிடிக்காது, இது சரண்டர் ஆயிரும் அப்படின்னு. அது எதுவுமே நடக்கலை. அவங்களுடைய முக்கிய தலைவர் சுப்ரீம் லீடர் இறந்தாலும் அதற்கு அடுத்ததாக டக்குன்னு ஒரு லீடரை கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த நிர்வாகம் வந்து நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் இவர் போயிட்டார்னா பிளான் பி என்ன அப்படிங்கிறது உடனே முடிவாகிறது. அங்கே எந்த விதமான ஒரு பதட்டமோ குழப்பமோ எதுவுமே நடக்கலை. அடுத்தது ஈரான் வந்து இந்த போர் தொடங்கின உடனே பார்த்திங்கன்னா, இந்த சின்ன சின்ன ட்ரோன் வந்து ஒரு வாட்டியும் 500-600 ட்ரோனை அனுப்புனாங்க. காரணம் என்னென்னா, அது எதிர்த்து அதை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னோம்னா நீங்கள் அப்போ இவங்க வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்லி மிசைல் தான். அதில் சீப்பஸ்ட்டு மிசைல்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியட் மிசைல். அதுலேயும் சீப்பஸ்ட்னா $2 மில்லியன், நார்மல் ஸ்டாண்டர்டுங்கிறது $4 மில்லியன். அப்புறம் தாடுன்னு ஒரு மிசைல் இருக்குது, $8 மில்லியன். ஒரு ட்ரோனை அடிக்கிறதுக்கு நீங்கள் குறைஞ்சது 2 மிசைல் அனுப்பணும். அப்போ 500 மிசைல் போச்சுன்னா அதை அடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்குங்கிறது பாருங்கள். இது வரைக்கும் நேற்று வரைக்கும் அமெரிக்கா மட்டும், இஸ்ரேல் கணக்கு எடுக்காமல் அமெரிக்கா மட்டும் செலவு பண்ணது $11 பில்லியன். 13 நாளில் முதல் நாள் அந்த 24 மணி நேரத்தில் அவங்க செலவு பண்ணது மட்டும் $5.2 பில்லியன். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு செலவை அவங்க எதிர்பார்க்கலை. இந்த மிசைலெல்லாம் அனுப்பி அவங்களுடைய எதிர்த்தாக்குதல் செய்யக்கூடிய மிசைல்கள் காலியாகிவிட்டது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிகிறபடியாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது என்னென்னா, சவுத் கொரியாவிலிருந்து அமெரிக்கா அங்கே சவுத் கொரியாவுக்கு பாதுகாப்பாக வச்சுருந்த அந்த மிசைலை இப்போ இஸ்ரேலுக்கும் அவங்களுடைய மற்ற வளைகுடா நாடுகளுக்கும் கொண்டு வராங்க. அப்படின்னு என்ன தெரியுது? அவங்க கைவசம் அது காலியாக விட்டதுன்னு தானே தெரியுது. சவுத் கொரியாவில் எதுக்காக வச்சுருக்கிறாங்க? நார்த் கொரியா அடிக்கக்கூடாதுங்கிறக்காக வச்சுருந்தாங்க. அதனால் இப்போ சவுத் கொரியாவில் அங்கே போராட்டம். அந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு பாதுகாப்புக்கு நீங்கள் உறுதி அளிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போகிறீங்களேன்னு அவங்க அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு கிடுக்குப்பிடியில் ஆப்பசைத்த குரங்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாட்டிக்கொண்டு இருக்கு. சார் இப்போது ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, யுஏல இருக்கக்கூடிய தளங்களை அடுத்ததும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ யுஏஇ எவ்வளோ நாள் தான் அதை அமெரிக்காவுடைய தளத்தை தான் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்கா பார்ப்பாங்க. தங்களுடைய நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனை, வேலைவாய்ப்புக்கு போகிறவங்க தொழில்களை சரியாக செய்ய முடியல, அப்படி ஒரு இஷ்யூ இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இத்தனை நாளும்
ஈரான் வந்து ஓரளவுக்காவது இந்த மக்களுக்கான பொருள்கள் கிடைத்து கொண்டு இருக்கிறதுக்கு துபாய் தான் காரணம். மற்ற எல்லா துறைமுகங்கள்ல இருந்து அதுக்கு தடை. துபாய் மட்டும் அந்த தடையை அவங்க அஃபிஷியலாகவே நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னே சொல்லி ஈரானுக்கு போகக்கூடிய பொருட்களை நீங்கள் அஃபிஷியலாக துபாயிலேருந்து அனுப்பலாம். ஜபல் அலி போர்ட்லேருந்து பந்தர் அப்பாஸ் போர்ட்டுக்கு போய்கிட்டு தான் இருந்தது. அதனால் எப்பயுமே யுஏஇக்கும் ஈரானுக்கும் ரொம்ப சுமூகமான ஒரு உறவு, பரஸ்பர நல்லுறவு இருந்தது. இந்த போர் தொடங்கும் முன்னால் வரைக்கும் இருந்தது. இப்பயும் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈரானுடைய நிர்பந்தம் என்னங்கிறத துபாய் புரிஞ்சு கொண்டிருக்கு. மக்களுக்கு பாதிப்பு, அவங்களுக்கும் பாதிப்புன்னு இருந்தாலும் ஈரானுடைய நிர்பந்தம்ங்கிறது எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான். அமெரிக்கர்களை வந்து வளைகுடா நாட்டில் யாருக்குமே அவங்க மேலே ஒரு பிரியம் கிடையாது, பயம் உண்டு. அவங்கள தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் பொதுமக்கள் யாருக்கும் அவங்க மேலே ஒரு அன்போ நட்போ கிடையாது. ஆட்சியாளர்களும் பெரும்பாலானவர்களுக்கும் அவங்கள பிடிக்காது. குறிப்பாக சவுதியில் இளவரசர் இருக்கார் MBS, அவருக்கு அமெரிக்காவை கண்டாலே பிடிக்காது. ஆகையினால அமெரிக்கா ஒரு சிக்கலில் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குமே ஒழிய தங்களுடைய பிரச்சனை வந்து குறைச்சலாக தான் நினைப்பாங்க. சார், நம்ம இப்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி பாபல் மேண்டேப் இந்த நீரினையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் செங்கடல் வழியாக வரக்கூடியதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். இல்லை, அதாவது பாபல் மண்டப்பை ஈரான் க்ளோஸ் பண்ணலை. ஈரானுக்கு நட்பாக இருக்கக்கூடிய ஹூத்தீஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்காங்க. அவங்க வந்து ஏமனில் இருக்காங்க. நீங்கள் இந்த ஹோர்மூஸுங்கிறது நம்ம அரேபிய தீபகற்பம் இருக்கு இல்லையா, அரேபியன் பெனின்சுலா, அதற்கு கிழக்க இருக்குது. இது வந்து மேற்க செங்கடல், அது வழியாக தான் சூயஸுக்கு போகணும். ஆமாம், அங்கே இருக்கு. இது ஆசியா ஐரோப்பிய அந்த ரூட்டில் இது வந்துருமா? ஆமாம், நீங்கள் சூயஸை தாண்டினீங்கன்னா மத்திய தரைக்கடல், அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே தான் இந்த பாபல் மேண்டப்ங்கிறது இருக்குது. அங்கே வந்து யாரும் இதே மாதிரி தான் ஹார்மூஸ் மாதிரி அங்கே யாரும் வந்து ஒரு மைண்ட் பண்ணியோ வேறு எதுவும் பண்ணி அதை மூடலை. ஹூத்தீஸ் வந்து அங்கே வார்னிங் கொடுக்குறாங்க, யாரும் போனீங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஏவுகணையோ ட்ரோனையோ அனுப்புவோன்னு சொல்கிறாங்க. அதுக்காக பயந்துக்கிட்டு எந்த கப்பல் நிறுவனமும் அங்கே போக மறுக்குது. ஆமாம், இதே மாதிரி இந்த ஹோர்மூஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஹோர்மூஸ் ஜலசந்தின்னு வருது இல்லையா, அது 33 மைல் தான் அந்த இடத்துல வந்து அதிகபட்ச விட்த்து. அதுலேயும் இந்த நம்ம கரைங்கிறது இப்படி சரிவாக வரும், கடல் கரை ரெண்டு பக்கமும் அந்த சரிவெல்லாம் நீக்கிட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறது 22 நாட்டிக்கல் மைல் தான். அதுலேயும் ஆழம் உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரான் கரையிலேருந்து 8 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே தான் வருது. ஸோ இந்த ஆழமான பகுதிங்கிறது முழுக்க முழுக்க ஈரானுடைய கடல் கரையை சேர்ந்ததாகவே இருக்குது. ஆகையினால அது ஈரான் வந்து முழுமையாக உரிமை கொண்டாடலாம். எப்படி நம்மளுடைய கடல் எல்லைக்குள்ளது நம்ம உரிமை கொண்டாடுறோமோ அது மாதிரி அந்த ஆழமான பகுதி எல்லா கப்பலும் ஈரானுடைய கடல் எல்லைக்குள்ளே போய் தான் வெளியே வரணும். ஸோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸுங்கிறது ஒரு பொது வழி அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு. இத்தனை காலம் ஈரான் வந்து அதை அனுமதிச்சுங்கிறது ஈரானுடைய பெருந்தன்மையை காட்டுதே ஒழிய ஒரு பொது வழியை அவங்க மூடலை. அவங்களும் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்னையை கேட்காம யாரும் வராதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரி சார், இப்போது ஒரு கப்பல் வந்துடுச்சு நமக்கான கேஸ். இப்போ இந்த இஷ்யூ இன்னும் பெருசாகும் போது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க டோட்டலாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இஷ்யூ யாருக்கு அதிகமாகும்? அதாவது இப்போ நம்மளை மாதிரியான பயணீட்டாளர்கள், இந்தியா மாதிரியான பயணீட்டாளர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை. ஆனால் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தால் நம்ம வெளியே இருந்து கேஸ் வாங்கிக்கிடலாம். விலை கூடும், நம்மளுடைய பற்றாக்குறையும் கூடுங்கிறது ரெண்டாவது விஷயம். அதே சமயம் இந்த வளைகுடா நாடுகள் இருக்குது பாருங்கள், அதில் வடக்க இருக்கிறது என்ன, மேலாக்கில் இருக்கிறது வந்து குவைத்து, அதுக்கு அடுத்தது ஒமான், சவுதி அரேபியா, இவங்க எல்லாருமே அவங்களுடைய பொருள்கள் குவைத் வந்து 100க்கு 100 இந்த பெர்ஷியன் கல்ஃபில் தான் அனுப்பணும். அதே தான் சவுதி அரேபியா 100க்கு 95% இங்கே வழியாக தான் அனுப்பணும். செங்கடல் வழியாக அவங்க அனுப்புறது ரொம்ப 5% தான். ஸோ அவங்களுடைய பொருளாதாரம் ஃபஸ்ட்டு வருமானத்துக்கே வழி இல்லாமல் போயிடும். UAE ஆகட்டும், கத்தார் ஆகட்டும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈரானுக்கு வந்து அந்த ஹோர்மூஸை தாண்டி வெளியே ஒரு துறைமுகம் இருக்குது. அதுக்கு பேர் ஜஸ்க்குன்னு நினைக்கிறேன், ஜஸ்கல் அப்படின்னு வரும். ஜஸ்க் துறைமுகம்னு நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் லாங்குவேஜில் சொல்லிக்கிடுவோம். அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. அந்த நடுவில் இருக்கக்கூடிய கார்கோ ஐலண்ட் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னா கூட
தினமும் ஒரு 1 மில்லியன் பேரல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஹோர்முஸை தாண்டி ஹோர்முஸ்க்கு வெளியே அவங்களுக்கு அந்த வாய்ப்பும் வசதியும் இருக்குது. அதனால் இதில் அதிகமான பாதிப்பு என்பது குவைத்து, ஒமான், சவுதி அரேபியா, UAE இவங்களுக்கு தான் மிக அதிகமான பாதிப்பு. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்களா சார், எவ்வளவு நாட்கள் இன்னும் இது ஃபயர் இருக்கும் அப்படின்னு? நான் 2 விஷயத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய ப்ரெடிக்ஷனை சொல்கிறேன். முதல்ல 3 விஷயம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா, அமெரிக்கா வந்து என்ன பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் சோல்ஜர்ஸை அனுப்புவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக அனுப்புவாங்க. எந்த அளவுக்கு அனுப்புவாங்க அப்படின்னா ஒரு 1000கணக்கில் தான் அனுப்புவாங்க, லட்சக்கணக்கில் அனுப்ப மாட்டாங்க. அங்கே போகாமல் இந்த வார் ஒரு முடிவுக்கு வராது. அது வரணும்னு ஈரான் எதிர்பார்க்குது. அப்படி இப்போ வந்தால் தான் அமெரிக்கா வந்து இனிமேல் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்காக திருப்பி இந்த பக்கம் அவங்க தலை வச்சு படுக்கக்கூடாதுங்கிறதுக்காக செய்கிறாங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க? அடிச்சிருவாங்களா? எதிர்த்தாக்கள் பலமாக கொடுத்து, அதாவது இன்றைக்கி வந்து 2 பேருமே 1000 கிலோமீட்டரை தாண்டி இருக்கிறாங்க. அவங்க சண்டை இப்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர். ஏவுகணைகள்லாம் சண்டை போடுது. அதில் தான் மக்கள் பாதிப்பு அடைகிறாங்களோ இல்லையா, நேருக்கு நேர் ஒரு 2 வீரர்கள் சண்டை போடலை. அதேமாரி அமெரிக்கா எங்கேருந்து போடுது, அவங்களுடைய சுற்றி இருக்கிற நாடுகளில் இருக்கிற பேஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 500, 200, 300 கிலோமீட்டர் தள்ளி இருந்துக்கிட்டு தான் அடிக்கிறாங்க. இல்லாட்டா அவங்களுடைய கப்பல் ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து அடிக்கிறாங்க. இது வரைக்கும் நேரடியாக வீரர்கள் போகலை. பொதுவாக நம்ம கன்வென்ஷனல் வாரில் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிடுன்னு சொல்கிறோம், வீரர்கள் அதிகமாக இருப்பாங்க அடிப்படையாக. அதுக்கு மேலே நேவி, அதுக்கு மேலே தான் ஏர்கிராஃப்ட் இருக்கும். அதை வச்சு போர் நடத்தக்கூடிய போர். அமெரிக்கா வந்து அந்த பிரமிடை தலைகீழ வச்சுருக்கு. அதிகமாக அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து ஏர்கிராஃப்ட்டு, மிசைலு, ஸ்பேஸ் டெக்னாலஜி, சேட்டலைட்டு, இப்படி தான். கொஞ்சமாக என்ன இருக்குன்னா வீரர்கள் தான் இருக்கிறதால அதிக எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கிறாங்க. அந்த வீரர்கள் உள்ளே போனால் தான் ஈரானுடைய உண்மையான வலிமை என்ன, அவங்களுடைய திட்டம் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது தெரியும். ஈராக்குக்கும் ஈரானுக்கும் உள்ள மெயின் வித்தியாசம், ஈராக் வந்து அந்த நிலப்பகுதியை பார்த்திங்கன்னா, ஜியாகிரஃபி எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு மரம் கூட இருக்காது. வெளின்னா சமவெளி. பெரிய இதுன்னா ஒரு புதர் தான் இருக்கும், இல்லாட்டி எல்லாமே புல்வெளிகள் தான் ஈராக். ஈரான் அப்படி இல்லை. முழுக்க 180% ஈரானில் இடம் வந்து மலைப்பாங்கான இடம். வடக்க டாரஸ் மவுண்டனில் தொடங்கி இங்கே அப்படியே தொடர்ச்சியாக பல மலைகள் இருக்குது, குகைகள் இருக்குது. அங்கே எங்கே ஒளியணும், எப்படி போகணும், எப்படி போகக்கூடாதுன்னு யாருக்கு தெரியும்? ஈரானியர்களுக்கு தானே தெரியும். இவங்க இங்கேருந்து போகக்கூடிய அமெரிக்கர்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் அமெரிக்கர்களுடைய சாவு, அந்த வீரர்களுடைய சாவு எண்ணிக்கை அதிகம். இதுவரைக்கும் இந்த வளைகுடா நாடுகளில் பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க உள்ளே போனாங்கன்னா. அதுக்கப்புறமா இனிமே ஈரான் பக்கத்தில் யாரும் தலை வச்சு படுக்க மாட்டாங்கங்கிறது என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். அணு ஆயுதம் பயன்படுத்துவார்களா? யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. 2 தரப்புலையும் பயன்படுத்த மாட்டாங்க. அது இஸ்ரேல் துடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வரக்கூடிய டிப்ளமேட்டுன்னு ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய தகவல்லாம் பார்க்கும்பொழுது அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணக்கூடாது. பண்ணால் இஸ்ரேல் மேலே பொருளாதார தடை வரும்னு வார்ன் பண்ணி அந்த இன்டர்னல் மீட்டிங்கில் இருக்கிறதாக அந்த பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. 3வது, இது நான் முதல் முறையாக வேறு எந்த நியூஸ் சேனல்லையும் வராதது நம்ம தினமலரில் பதிவு பண்ணுறேன். இஸ்ரேலுடைய இன்னொரு ரகசிய திட்டம், இதுவும் இந்த டிப்ளமேட் பத்திரிகையில் தான் வந்திருக்குது. ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அல் ஹசார் மாஸ்க், அதாவது இஸ்லாமியர்களுக்கு 3 மசூதிகள் ரொம்ப புனிதமானவை. 1 மெக்கா, அடுத்தது மதீனா, 3வது இந்த ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அல் ஹசார் மாஸ்க். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கைப்படி அங்கேருந்து தான் ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் வந்து ஒரு பறக்கும் குதிரையில் போய் வானத்தில் போய் அந்த மேலே போயிட்டு தேவதூதர்கள்லாம் பார்த்துட்டு வந்ததாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக ஒரு மசூதி கட்டணும்னு அந்த இடத்துல மசூதி கட்டினாங்க. அதுக்கு முன்னால் அங்கே என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய கோயில் இருந்தது. நான் சொல்கிறது ரொம்ப பண்டைய காலத்தில். இப்போது இஸ்ரேலிய துணை இராணுவ மந்திரி அவர் ஒரு மீட்டிங்கில் பேசினார். அதுதான் செய்தியாக வந்திருக்குது. நம்ம இந்த போரோட போராக இந்த மசூதி மீது ஒரு ஏவுகணையை போட்டு, இந்த ஏவுகணை ஈரான் தான் போட்டதாக சொல்லி இந்த மசூதியை நாம் நிர்மூலம் பண்ணணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னா
இது பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் ஒரு வெறுப்பு கொள்ள வழிவகுக்கும். ஆனால் அதை வந்து ஈரான் நிரூபிக்கணும், அது எங்களுடைய ஏவுகணை இல்லை, இது இவங்க தான் பண்ணாங்கங்கிறதையும் ஒரு நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த நியூஸ் நம்ம அளவுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து நடந்தது அப்படின்னா உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது ஏதோ அந்த ரீஜனல் பிரச்சனையை நம்ம பார்க்கக்கூடாது. ஆகையினால இந்த திட்டம் இதெல்லாம் இப்படிலாம் ஆளாளுக்கு ஒரு அஜெண்டா வச்சுட்டு இருக்கோன்றனால அவ்வளோ சீக்கிரம் இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல. அப்படியே இது நிற்கிறதாக இருந்தாலும் ஈரானுடைய கண்டிஷனில் தான் இது நிற்கும். ஓகே சார். இப்போ விமான சேவைகள்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, குறிப்பாக அமீரகத்துக்கான விமான சேவைகள்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல்லாம் வருது சார். ஆமாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் இங்கே வர முடியாது, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல, ஒரு பதட்டத்தை உருவாக்குது. கண்டிப்பாக பதட்டம். இங்கே இருக்கிற குடும்பத்தார் ஏன் விமான சேவையெல்லாம் ரத்து செய்கிறாங்க? இந்த பக்கமும் 500 ஏவுகணை, அந்த பக்கம் 500 ஏவுகணை வரும்பொழுது விமானம் எங்கே பறக்கிறதுக்கு இடம் இருக்குது? பாதுகாப்பான இடங்கள் எங்கே இருக்குது? 2 பேரும் போர் நிறுத்தம் பண்ணி விமானங்கள் இந்தந்த நேரங்களில் பறக்கலாம்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தால் மட்டும்தான் பறக்க முடியும். அடுத்தது விமானம் பறக்கிறதுக்கு தண்ணியிலையா பறக்கும்? அதுக்கும் அங்கே ஆயில், அதோடைய கெரசின் வேணும் இல்லையா? ஏவியேஷன் ஃபியூல்னு சொல்லக்கூடியது கெரசின் மாதிரி, ஒயிட் பெட்ரோல் மாதிரி. அதுதான், அது கெரசினே தான். அது கெரசின்லேயே ஆக்டைன் நம்பர் கூடின கெரசின். அது எங்கேருந்து வரும்? அதுக்கும் ஒரு பற்றாக்குறை இருக்கு இல்லையா? ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுடைய இராணுவ தளங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காரு. சரி, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி இருக்குல்ல, இந்த போரில் வந்து முதல்ல இறந்து போகிறது உண்மைதான் அப்படின்னு. அதனால் இது வந்து இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். அந்த வார்ஃபேரில் மிஸ்இன்ஃபர்மேஷனும் பார்ட் ஆஃப் த வார்ஃபேர் தான். அதனால் யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய்ங்கிறதுக்கு நமக்கு ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் என்ன? ஈரான் திருப்பி அடிக்குதா? இப்போ ஈரான் வந்து ஒரே பழைய அளவுக்கு ஏவுகணை அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து 100 ஏவுகணை அனுப்புனா ஈரான் வந்து 10 ஏவுகணை தான் போடுதுங்கிறாங்க. நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈரான்லேருந்து ஒரு ஏவுகணை இஸ்ரேல் நோக்கி பறக்குதுன்னு வைங்க, முதல்ல அது எங்கே வரும்? சவுதியவோ யுஏஇயே தாண்டணும். யுஏஇயே தாண்டி அடுத்து சவுதிக்கு போகணும். சவுதியை தாண்டி சிரியாவை தாண்டி இஸ்ரேலுக்கு போகணும். இது ஒரு இடத்துலையும் அமெரிக்கா பேஸ் இருக்குது. ஜோர்டனையும் தாண்டி போகணும். ஸோ இத்தனை தடுப்புகளை தாண்டி ஒரு மிசைல் அங்கே, அதனால் இவங்க 100 எடுத்து விட்டாங்கன்னா 10 தான் போய் சேர முடியும். அந்த 10 தாக்குதுங்கிறத ஒத்துக்கிறாங்கல்ல. அன்னைக்கு 500 விட்டானே, இன்னைக்கு 10 விட்டானேன்னா இந்த 10 எப்படி வந்ததுங்கிறது கேள்வி இருக்கு இல்லையா? இத்தனை தடுப்பை தாண்டி வரக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த விவரமான டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்போது அமெரிக்காவுடைய விமானப்படை தளம் அது மீது ஈரான் தாக்கியிருக்கு. அப்போ அமெரிக்கா எப்படி ஒரு 3 விமானங்களையும் சேர்த்து தாக்கியிருக்காங்களே. 3 விமானங்களும் முதல் நாளே தாக்கப்பட்டது. 3 விமானங்களும் கீழே இறங்கிடுச்சு. ஸோ அமெரிக்கா இன்னும் கோபத்தில் இருக்கும்ல சார்? சார், கோபம் நீங்கள் பட்டுக்கிடலாம். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டுக்கு நீங்கள் 1000 பேசிக்கிடலாம். செயலில் என்ன பண்ண முடியும்? உங்கள்ட்ட என்ன இருக்குது அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து உங்களுடைய தளவாடங்களே இங்கே இல்லாமல் நீங்கள் போருக்கு வந்துட்டீங்க. ஒரு போர் அப்படின்னா, இப்போ நம்ம ஈராக் போர் முதல் குவைத் வாருக்கு என்ன பண்ணாங்க? 3-4 பெரிய கப்பல்களில் வீரர்களை முதல்ல கொண்டு வந்து சவுதியில் இறக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் தளவாடங்கள் எல்லாம் வந்து வீரர்களை எதுக்காக முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா, அந்த டெசர்ட் கிளைமேட்டுக்கு அவங்க அக்ளமெண்டைஸ் ஆகணும். டக்குன்னு ஒருத்தனை கொண்டு வந்து சண்டை போட்டுனா போட முடியாது. அப்புறமா அவங்களுக்கு அந்த வீரர்களுக்கு வேணுங்கக்கூடிய உணவு, உடை, மற்ற மெடிசின், 1000 விஷயங்கள் இருக்குது. அப்புறம் தளவாடங்கள், அதை இயக்கக்கூடியவர்கள், இத்தனையும் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய பேஸ் கேம்பில் இருக்கக்கூடிய அம்யூனிஷன் போதும்னு நினச்சி ஒன்று இறங்குறாங்கன்னா அது திட்டம் இல்லாமல் விவரம் இல்லாமல் இறங்கிட்டாங்க. அவங்க நினச்சது மாதிரி ஒரு 3-4 நாளைக்குள்ளே இதை முடிச்சிடலான்னு இறங்குறாங்க. முடியாது. நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க சார். நன்றி. நன்றி.